கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கிருபையாக 18வது நாள் உபவாச கூடுகைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற பரிசுத்த நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த 18வது நாள் நாம் தெய்வ சமூகத்தில் உபவாசித்து கூடி வரும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை தெய்வம் நமக்கு கிருபையாக கட்டளையிட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தெய்வ சமூகத்தில் உபவாசத்தோடு கூடி வந்திருக்கிற அவருடைய பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொருவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழங்கால் படியிட்டு, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எங்கள் தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காகவே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய பெரிய கிருபையாக எங்களை இந்த 18வது உபவாச நாளில் கூடி வரச் செய்தீர் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த 18வது நாள் எங்களுக்கு ஆசீர்வதித்தார். உடைய உயிர் தெழுந்த உன்னத பலமுள்ள வல்லமையினாலும், உடைய பலத்தின் அபிஷேகத்தினாலும், உடைய பலத்தின் அக்கினினாலும் எங்களை நிரப்பும். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆவியில் அனலுள்ள பிள்ளைகளாக மாற்றும். ஆவிக்குரிய பலத்தினால் நிரப்பப்பட்டவர்களாக மாற்றும். கர்த்தாவே, விசுவாசத்தில் ஜெயம் பெற்றவர்களாக எங்களை மாற்றும். விசுவாசத்தில் வைராக்கியம் உள்ளவர்களாக மாற்றும். வல்லமையின் கருவிகளாக மாற்றும். உபவாசத்தோடு உம்முடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரிலும் உடைய உயிர் தெழுந்த வல்லமாய் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு விசை இறங்கட்டும் அப்பா. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு விசை இறங்கட்டும். இறங்கி உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தும். உம்முடைய பலத்தினால் இடைகட்டும். உடைய உன்னத வல்லமை, உன்னத அக்கினி, உன்னத அபிஷேகம் அளவில்லாமல் ஊற்றப்படட்டும். எங்கள் தகப்பனே, விசேஷித்த அபிஷேக வல்லமாய் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு விசை இறங்கட்டும். இப்படி உன்னத வல்லமையின் அக்கினி அனுப்பி கர்த்தர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியுடைய அபிஷேக வல்லமை அளவில்லாமல் எங்கள் மத்தியில் ஊற்றப்படட்டும். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடுமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நீ நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். நன்மைகளினால் எங்களை நிரப்புகிற தேவன், நன்மையான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்கிற தேவன். நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தயவினாலும் காருண்யத்தினாலும் எங்களை நிரப்பி நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறபடியினால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோகத்தின் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோகத்தின் தேவனாகி கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சேனைகளின் தேவனாகி கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம். வல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்புகிற தேவனாகி கர்த்தாவே, ஒரு விசேஷித்த அபிஷேக வல்லமையினால் இயேசுவின் நாமத்தில் ஒரு விசை கிருபையாக எங்களை நிரப்பி பலப்படுத்தும். இந்த 18வது நாள் உபவாச கூடுகை ஆசீர்வதித்தாரும். உபவாசத்தோடு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் பலப்படுத்தும். உன்னத வல்லமையின் அக்கினியினால் நிரப்பும். இந்த நாளுக்குரிய அபிஷேகத்தினால் நிரப்பும். ஆசீர்வதியும். எல்லாவித நன்மைகளினால் நிரப்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். யாரும் உட்காரும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனத்தின் படி நடக்கும் பெரிய கிருபை நமக்கு தேவன் இந்த 18வது நாள் கொடுக்க போகிறார். வேத வசனத்தின்படி நடக்கிற கிருபை, வேத வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற கிருபை, அவைகளை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அதற்கு முன்பாக பாடல் புஸ்தகத்திலிருந்து 1664வது பாடல், 1664வது பாடல். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக பாடுவோம்.
எக்கால துணியோடே மானிடரே வாரீர், எக்காலும் இயேசுவையே அறிவிக்கவே வாரீர். எக்கால துணியோடே மானிடரே வாரீர், எக்காலும் இயேசுவையே அறிவிக்கவே வாரீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் இயேசு பொன் இயேசு என்னை மாற்றியவரும் அவரே, அன்போடும் பண்போடும் என்னை நடத்தியவரும் அவரே. என் இயேசு பொன் இயேசு என்னை மாற்றியவரும் அவரே, அன்போடும் பண்போடும் என்னை நடத்தியவரும் அவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சந்தோஷம் சந்தோஷம் என்னை ஆவியிலே நிறைத்தீர், சங்கீதம் பாடிடுவேன் நான் சபையிலே சேர்ந்திடுவேன். சந்தோஷம் சந்தோஷம் என்னை ஆவியிலே நிறைத்தீர், சங்கீதம் பாடிடுவேன் நான் சபையிலே சேர்ந்திடுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கல்வாரி நாயகன் இயேசு மீண்டும் வந்திடுவார், கைதட்டி பாடிடுவேன் நான் அவருடன் சேர்ந்திடுவேன். கல்வாரி நாயகன் இயேசு மீண்டும் வந்திடுவார், கைதட்டி பாடிடுவேன் நான் அவருடன் சேர்ந்திடுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சாத்தான் என்னை அணுகும் போது இயேசுவை கூப்பிடுவேன், சாத்தானை ஜெயித்தவராம் அவர் எனக்கும் ஜெயம் தருவார். சாத்தான் என்னை அணுகும் போது இயேசுவை கூப்பிடுவேன், சாத்தானை ஜெயித்தவராம் அவர் எனக்கும் ஜெயம் தருவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அன்பான மானிடரே நீங்கள் அனைவரும் வாருங்கள், அன்பான இரட்சகராம் நம்மை அழைக்கிறார் வாருங்கள். அன்பான மானிடரே நீங்கள் அனைவரும் வாருங்கள், அன்பான இரட்சகராம் நம்மை அழைக்கிறார் வாருங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எக்கால துணியோடே மானிடரே வாரீர், எக்காலும் இயேசுவையே அறிவிக்கவே வாரீர். எக்கால துணியோடே மானிடரே வாரீர், எக்காலும் இயேசுவையே அறிவிக்கவே வாரீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எக்கால துணியோடு இந்த பூமிக்கு வரப்போகிறார். அல்லேலூயா. எப்படி வரப்போகிறாராம்? எக்கால துணியோடு இந்த பூமிக்கு வரப்போகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் இந்த பூமிக்கு வரும்போது அவருடைய பிள்ளைகளாகிய நாம்
அவரை துதித்து ஸ்தோத்திரித்து அல்லேலூயா சொல்லி ஆர்ப்பரித்து அவருடைய வருகையில் நாம் பங்கு பெற வேண்டும். அப்பொழுது கர்த்தர் இந்த மண்ணான சரீரத்தை மகிமையின் சரீரமாக மாற்றி ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நாம் மறுமையின் நிச்சயத்தை கொண்டவர்களாய் இயேசு நம்மை அழைக்க வருகிறார் என்பதை உணர்ந்து அவருடைய வருகைக்கு எப்பொழுதும் ஆயத்தப்பட்டவர்களாக வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. இந்த 18வது உபவாச நாளில் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அவருடைய வருகையில் நம்மை சந்திக்க ஆயத்தமாய் இருக்கிறார். நாமும் அவருடைய வருகையில் அவரை சந்திக்க ஆயத்தமாய் இருக்கிறோமா? சற்று நம்மை சிந்தித்து பார்ப்போம். ஆயத்தம் ஆகலைன்னா இன்னைக்கு நம்ம ஆயத்தமாகணும். அல்லேலூயா. இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை பின்பற்றினோன்னா இந்த பூமியில் உள்ள எல்லா மனிதரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவங்களா நாம் மாறிடுவோம். அதனால் இம்மைக்காக மாத்திரம் நம்ம கிறிஸ்துவை பின்பற்றாமல் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியாக, தேவனுடைய வருகையில் பங்கு பெறும்படியாக, ஆயிரம் ஆண்டு அவரோடு நாம் ஆளுகை செய்யும்படியாக, அவருடைய வருகையில் பங்கு பெறும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை இந்த பூமியில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 18வது உபவாச நாளில் தேவன் நமக்கு கொடுக்கிற விசேஷித்த வார்த்தை சங்கீதத்தின் புஸ்தகம் 90வது சங்கீதம் 12வது வசனம். நாங்கள் ஞான இருதயமுள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஞான இருதயமுள்ளவர்களாக மாறணுமா? ஞான இருதயமுள்ளவங்களாக மாறணும். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஞான இருதயமுள்ளவர்களாய் மாறும்படி தேவன் நம்மை அழைக்கிறார். ஒரு மனிதனுடைய இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் அந்த திருக்குள்ள இருதயத்தை, மகா கேடு நிறைந்த இருதயத்தை ஞான இருதயமாக மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. ஞான இருதயம் உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டுமா? நாம் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற, அவரை ஸ்தோத்தரிக்கிற, அவரை துதிக்கிற, அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற, அவருடைய ரட்சிப்பை பெற்றிருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஞான இருதயமுள்ளவர்களாக மாற வேண்டும். ஞான இருதயமுள்ளவர்களாக மாற வேண்டும். ஞான இருதயம் நமக்கு வந்தாதான், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கட்ட முடியும். தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையை நாம் நிறைவேற்ற முடியும். தேவனுடைய திட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். அல்லேலூயா. சரி, ஒரு மனிதன் ஞான இருதயமுள்ளவர்னா மாறணும்னா என்ன பண்ணணும்னு வேதம் சொல்லுது. நாங்கள் ஞான இருதயமுள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். நம்முடைய நாட்களை எண்ணுகிற அறிவினால் நாம் போதிக்கப்படணுமா? அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்ம இத்தனை நாட்கள் வாழ்ந்திருக்கிறோம். நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஞான இருதயம் உள்ளவர்தான் மாறி இருக்கா? தேவனுடைய ஞானத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? இயேசு தான் நமக்கு ஞானம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் கர்த்தருக்கு பயந்து, அவருடைய வார்த்தைக்கு பயந்து, அவருடைய வசனத்துக்கு பயந்து, அவருடைய ஞானத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்கிறோமா? ஞான இருதயமுள்ள பிள்ளைகளாக இருக்கிறோமா? நம்மை நாமே சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்மை நாமே சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய நாட்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இத்தனை நாட்கள் நாம் என்ன செய்தோம்? தேவனுக்காக என்ன செய்தோம்? நமக்காக என்ன செய்தோம்? நம்முடைய குடும்பத்துக்காக என்ன செய்தோம்? தேவனுடைய ராஜ்யத்துக்காக என்ன செய்தோம்? தேவனுடைய வருகைக்காக என்ன செய்தோம்?
தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளும்படியாய், தேவனுடைய சித்தம் நம் மூலமாய் நிறைவேறும்படியாய் நாம் என்ன செய்தோம்? அல்லேலூயா! அதை அறிந்து உணர்ந்து கொண்டு நம்முடைய நாட்களை என்னும் அறிவினால் நாம் போதிக்கப்பட நம்மை ஒப்பு கொடுப்போம். போதிக்கப்பட நம்மை ஒப்பு கொடுப்போம். இனி வரும் நாட்களிலாவது தேவனுக்காக வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. இனி வரும் நாட்களிலாவது தேவனுடைய இருதயத்தின் எண்ணங்களை நிறைவேற்றுகிறவர்களை வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. இனி வரும் நாட்களிலாவது தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களை மாற உங்களை ஒப்பு கொடுங்க. இனி வரும் நாட்களிலாவது, இவ்வளவு நாட்களை நம்ம வீணாக்கிட்டோம், இவ்வளவு நாட்கள் நம்ம உலகத்துக்காக வாழ்ந்துட்டோம், இவ்வளவு நாட்கள் நாம் ஏனோ தானோன்னு இருந்துட்டோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இனி வரும் நாட்களிலாவது நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஜீவியத்தில் இனி வரும் நாட்களிலாவது கர்த்தருக்காக வாழ நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தருக்காக பாடுபட நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக வாழ நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வாழ நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட நம்ம ஒப்பு கொடுப்போம். நாமும் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாவோம். நம்மோடு ஒரு கூட்டம் ஜனங்களை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவோம். என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா! அப்படிப்பட்ட போதனையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா! உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 29வது வசனத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது: அவர்கள் ஞானம் அடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்து கொண்டால் நலமாயிருக்கும் என்றார். அவர்கள் ஞானம் அடைந்து, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஞானம் அடைந்தவர்களாய் மாறணும். இயேசுதான் ஞானம். அவரை நாம் அடைந்து கொள்ளணும். அவருடைய ஞானத்தை நாம் அடைந்து கொள்ளணும். அவருடைய வார்த்தையின் ஞானத்தை நாம் அடைந்து கொள்ளணும். அவர்கள் ஞானம் அடைந்து இதை உணர்ந்து, நம்ம இப்போ எப்படி இருக்கிறோம், நம்ம எப்படி இருக்கும்படி தெய்வம் நம்ம இந்த பூமியில் சிருஷ்டித்திருக்கிறார், நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம என்ன செய்யணும்னு கர்த்தர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார், நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கும்? நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியாக தெய்வம் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனால் நாம் இப்பொழுது செய்கிற காரியத்தின் நிமித்தம் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறவர்களாக காணப்படுகிறோமா? நம்முடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? விசுவாசம்தான் நம்முடைய வாழ்க்கையின் முடிவாக இருக்கிறதா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லி. இயேசுவால் ஆரம்பிக்கப்பட்ட விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ளுகிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களை எல்லாம் நம்ம நல்ல போராட்டமாய் மாற்றுகிறோமா? அல்லேலூயா! நம்முடைய முடிவை நாம் சிந்தித்து பார்ப்போம். தேவன் விரும்புகிற காரியத்தை தான் நம்ம செய்கிறோமா? தேவன் தெரிந்து கொண்டபடி தான் நம்ம நடக்கிறோமா? தேவனுடைய வழியில் தான் நம்ம நடக்கிறோமா? தேவனுடைய இருதயத்தின் விருப்பங்களை எல்லாம் நம்ம நிறைவேற்றுறோமா? தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளை நாம் இருக்கிறோமா? நம்முடைய முடிவை சிந்தித்து பார்ப்போம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், வேதம் சொல்லுகிறது, தங்கள் முடிவை சிந்தித்து கொண்டால் நலமாயிருக்கும் என்று சொல்லி. நம் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய முடிவில் நாம் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும். ஒருவேளை மரணம் நமக்கு முன்பாக வந்தாலும் சரி, இல்லை அவருடைய வருகை நமக்கு முன்பாக வந்தாலும் சரி, நாம் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ நமக்கு ஞான இருதயம் தேவை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஞானமுள்ள இருதயம் நமக்கு தேவை. ஞானமுள்ள சிந்தை நமக்கு தேவை. ஞானமுள்ள வாழ்க்கை நமக்கு தேவை. யோபுவின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 28வது வசனம் இவ்வாறு சொல்கிறது: மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். அல்லேலூயா! கர்த்தருக்கு பயப்படுறதா ஞானம். கர்த்தருக்கு பயப்படுறதா ஞானம். கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். அவருடைய வார்த்தைக்கு பயந்து நடக்கணும். அவருடைய கட்டளைகளுக்கு பயந்து நடக்கணும். அவருடைய நியமங்களுக்கு பயந்து நடக்கணும். அவருடைய பிரமாணங்களுக்கு பயந்து நடக்கணும். அல்லேலூயா!
ஒரு நாள் 2 நாள் இல்லை, நம்முடைய ஜீவியத்தின் நாட்கள் முழுவதும், நம்முடைய ஆயுசு நாட்கள் முழுவதும் நம்ம கர்த்தருக்கு பயந்து நடக்க நம்மை ஒப்பு கொடுக்கணும். பயந்து நடக்க நம்மை அர்ப்பணிக்கணும். கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானம். அந்த ஞானத்தினால் பொல்லாப்பை விட்டு நாம் விலக வேண்டும். பொல்லாத காரியங்களை விட்டு நாம் விலகணும். பொல்லாத கிரியைகளை விட்டு நாம் விலகணும். பொல்லாத நடக்கைகளை விட்டு நாம் விலகணும். பொல்லாத வார்த்தைகளை விட்டு நாம் விலகணும். பொல்லாத காரியங்களை விட்டு நாம் விலக வேண்டும் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே. அதே புத்தி என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 39:4, கர்த்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும். அல்லேலூயா. இந்த பூமியில் நிலையற்ற ஒரு வாழ்க்கை இது. நாம் நிலையற்றவர்களாக இருக்கிறோம். நாளைக்கு நிலைத்திருப்போங்கிறதுக்கு நம்ம கையில் இல்லை. நிலையற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நிலையற்றவர்கள் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பூமி நமக்கு நிலையானது அல்ல. இப்பொழுது நாம் படுகிற பாடுகள் நமக்கு நிலையானது அல்ல. இப்பொழுது நாம் அனுபவிக்கிற துன்பங்கள், வேதனைகள் நமக்கு நிலையானது அல்ல. இப்பொழுது நம்மிடத்தில் இருக்கிற வியாதிகள், பலவீனங்கள் நமக்கு நிலையானது அல்ல. இப்பொழுது நாம் அனுபவிக்கிற வறுமைகள், வெறுமைகள் நமக்கு நிலையானது அல்ல. தேவன் நம்மை நித்தியமாய் அவரோடு வாழும்படி அழைத்திருக்கிறார். நித்தியமாய் 1000 ஆண்டு காலம் அவரோடு அரசாட்சி செய்யும்படியாக, அவரோடு ஜீவிக்கும்படியாக, அவரோடு நாம் சஞ்சரிக்கும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு அந்த அழைப்பை நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிறைவேற்றுவதற்கு இந்த பூமியில் நாம் ஞானமுள்ளவர்களாக மாற வேண்டும். ஞானமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ஞானத்தினால் நாம் நிரப்பப்பட வேண்டும். எப்பொழுது ஒரு மனிதனுக்கு ஞானம் கிடைக்கிறது? கர்த்தருக்கு பயப்படும் போது ஞானம் ஆரம்பிக்குது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசித்து நாங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியைப் போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் என்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய வாயிலிருந்து அறிவும் புத்தியும் நமக்கு வருமா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனிடத்திலிருந்து நாம் அறிவையும் புத்தியையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய சிந்தையில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய குடும்பத்தில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய கட்டளைகளை நம்மிடத்தில் பத்திரப்படுத்த வேண்டும். தேவனுடைய கட்டளைகளை நாம் நம்மிடத்தில் பத்திரப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நமக்குள்ள ஞானம் ஆரம்பிக்கும். அப்பொழுதுதான் நமக்கு ஞானத்தின் ஆவி கிடைக்கும். அப்பொழுதுதான் நமக்கு ஞான இருதயம் கிடைக்கும். அப்பொழுது நம்முடைய கண்கள் ஞானமடைந்த கண்களாக இருக்கும். அப்பொழுது நம்முடைய பார்வைகள் ஞானமுள்ள பார்வைகளாக இருக்கும். அப்பொழுது நம்முடைய நடக்கைகள் ஞானமுள்ள நடக்கைகளாக இருக்கும். அப்பொழுது நம்முடைய பார்வைகள், பேச்சுகள், நடக்கைகள், கிரியைகள் எல்லாமே ஞானமுள்ளவைகளாய் மாறிவிடும். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசித்தோம்னா, ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்களா. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் ஞானத்தை நாம் கண்டடைய வேண்டும். ஞானத்தை நாம் கண்டுகொள்ள வேண்டும். ஞானத்தை கண்டு அதை அடைந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. புத்தியை சம்பாதிக்கணுமா? நம்மெல்லாம் பணம் சம்பாதிக்க தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். பொருள் சம்பாதிக்க முக்கியத்துவம் கொடுக்குறோம். இல்லை மனிதர்களை சம்பாதிக்க முக்கியத்துவம் கொடுக்குறோம். வேதம் சொல்லுது, அவருடைய ஞானத்தையும் அவருடைய புத்தியையும் நாம் சம்பாதித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும்
அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானதுன்னு வேதம் சொல்லுது. பசும் பொன்னை விட, தங்கத்தை விட அது உத்தமமானது என்று வேதம் சொல்லுகிறது. அதோடு மாத்திரமல்ல, முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது, இச்சிக்கத்தக்கது ஒன்றும் அதற்கு நிகர் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். முத்துக்களை பார்க்கிலும் தெய்வ ஞானம் விலையேற பெற்றது. தங்கத்தை விட, பொன்னை விட தேவனுடைய ஞானம் ஒரு மனிதனுக்கு, ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு அது விலையேற பெற்றது. முத்துக்களை விட அது விலையேற பெற்றது. நீ இச்சிக்கத்தக்கது ஒன்றும் அதற்கு நிகர் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. அதன் வலது கையில் தீர்க்க ஆயுசும். ஞானத்தை நாம் உடையவர்களை மாறணும்னா நம்முடைய வலது கையில் கர்த்தர் நமக்கு தீர்க்க ஆயுசை தருகிறார். தீர்க்க ஆயுசை தருகிறார். ஒரு மனிதனுடைய, ஒரு கர்த்தருடைய பிள்ளையுடைய, ஒரு விசுவாசியுடைய, ஒரு ஊழியக்காரனுடைய, ஒரு மூப்பருடைய வலது கையில் தேவனுடைய ஜீவன் இருக்கணும், தேவனுடைய தீர்க்க ஆயுசு இருக்கணும். அதன் வலது கையில் தீர்க்க ஆயுசும், அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இடது கையில் இருக்க வேண்டிய செல்வத்தையும் கனத்தையும் அநேகர் வலது கையில் தூக்கி வச்சுட்டு இருக்கிறாங்க. வலது கையில் தேவனுடைய ஜீவன் இருக்கணும், தேவனுடைய தீர்க்க ஆயுசு இருக்கணும். இடது கையில் தான் செல்வமும் கனமும் இருக்கணும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம். அதை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஞானத்தை கண்டடைகிறவன், புத்தியை சம்பாதிக்கிறவன், ஞானத்தை பெற்றுக்கொண்டவன், புத்தியை அடைந்தவன் வலது கையில் தீர்க்க ஆயுசை வைத்திருப்பானான், இடது கையில் செல்வத்தையும் கனத்தையும் வைத்திருப்பானான். ஞானத்தின் வழியில், இயேசுவின் வழியில் நடக்குமோ அது இனிதான வழிகளாக இருக்கும். அதன் பாதைகள் எல்லாம் நமக்கு சமாதானமாக இருக்கும். ஏன் அநேக கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, ஊழியத்தில் சமாதானம் இல்லை, சபையில் சமாதானம் இல்லை? காரணம் என்ன? இங்கே தேவனுடைய வழியில் நடக்கலை. தேவனுடைய வழியில் நடக்கும்போது அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். தேவனுடைய வழிகளில் நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கை இனிதாக இருக்கிறது, இனிமையாக இருக்கிறது. அங்கு என்ன துன்பம் துக்கம் வந்தாலும் அந்த துக்கத்தை எல்லாம் கர்த்தர் சந்தோஷமாக மாற்றி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதை அடைந்தவர்களுக்கு அவைகள், அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம். அதை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ ஞானத்தை பெற்றுக்கொண்டவன் ஜீவ விருட்சத்தை சுதந்திரித்து கொண்டவன், ஜீவ விருட்சத்தை பெற்றுக்கொண்டவன். அதை அடைந்தவர்களுக்கு அது ஜீவ விருட்சமாக இருக்கும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு ஜீவ விருட்சம். தேவனுடைய வசனம் தான் நமக்கு ஜீவ விருட்சம். அவருடைய ஞானம் தான் நமக்கு ஜீவ விருட்சம். அவருடைய புத்தி தான் நமக்கு ஜீவ விருட்சம். ஆகவே இந்த 18வது நாளில் நாம் தேவனுடைய கரத்திலிருந்து தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஞானத்தினால் நாம் நிரப்பப்பட வேண்டும். ஞானத்தினால் நாம் நிரப்பப்பட வேண்டும். ஞானத்தின் மேல் ஞானத்தை நாம் பெற்று ஆசீர்வதிக்கப்படணும். நீதிமொழிகள் 4:7 சொல்லப்பட்டிருக்கு, ஞானமே முக்கியம். தேவ ஞானம்தான் ஒரு நபருக்கு முக்கியம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளாகி நமக்கு முக்கியமானது என்னது தான்? தேவ ஞானம்தான். தேவ ஞானத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் முக்கியப்படுத்துவோம். ஞானத்தை சம்பாதி. என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள்னு வேதம் சொல்லுது. நீ என்னத்தை சம்பாதிச்சாலும் சரி, புத்தியை சம்பாதித்துக்கொள். தேவனுடைய புத்திமதியை ஏற்றுக்கொள். தேவனுடைய புத்திமதிக்கு முக்கியத்துவம் கொடு. தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள். புத்திமதியை சம்பாதித்துக்கொள். என்னத்தை சம்பாதித்தாலும் அதை சம்பாதித்துக்கொள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமொழிகளின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசித்தோன்னா, என் மகனே, நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. என் வார்த்தைகளை காத்து. தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் காத்து கொள்ளணுமா? அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைகளை தங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யறதில்ல? காத்து கொள்கிறது இல்லை. வார்த்தையை விட்டுறது. மனுஷன் பேசுகிற வார்த்தையை பிடிச்சுக்கிறது. கர்த்தர் சொல்கிற வார்த்தையை விட்டுறது. வேதத்தில் எழுதி வைத்திருக்கிற வார்த்தையை விட்டுறது.
பூமியில் இருக்கிற மனிதர்கள் சொல்கிற வார்த்தையெல்லாம் நினச்சிக்கிட்டு முக்கியப்படுத்திக்கிட்டு அதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு கலங்கிக்கிட்டு துக்கப்பட்டுக்கிட்டு துயரப்பட்டுக்கிட்டு அலைகிறது. அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. மனிதருடைய வார்த்தைகள் எல்லாம் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதது. வேதம் சொல்லுது, என் மகனே, நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய வார்த்தைகளை காத்து ஆண்டவருடைய கட்டளைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பத்திரப்படுத்தணுமா? என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியைப் போல் காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய கட்டளைகளையும் தேவனுடைய போதகத்தையும் நம்முடைய கண்மணியைப் போல நாம் காத்து கொள்ளணும். அப்பொழுது நாம் பிழைப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. அவைகளை நாம் காத்து கொள்ளும்போது நாம் பிழைக்கிறோம். அவைகளை உன் விரல்களில் கட்டி அவைகள் உன் இருதய பலகையில் எழுதிக்கொள். இருதய பலகையில், நம்முடைய இருதயத்தின் பலகையில் தேவனுடைய வார்த்தைகளை எழுதி கொள்ள வேண்டும். தேவனுடைய கட்டளைகளை எழுதி கொள்ள வேண்டும். தேவனுடைய கற்பனைகளை எழுதி கொள்ள வேண்டும். அதை விடுத்து மனிதருடைய காரியங்களெல்லாம் நம்ம எழுதி வச்சுக்கிட்டோன்னா நம்முடைய வாழ்க்கை பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மிகுந்த பிரயோஜனம் உள்ளவர்களாய் வாழும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். வேதம் சொல்லுது, ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நாம் தேவனுக்கு செவி கொடுத்து தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுவோம். தேவனுக்கு செவி கொடுத்து தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுவோம். தேவனுடைய வழிகளை காத்து நடந்து ஆசீர்வதிக்கப்படுவோம். தேவனுடைய வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய வழிகளை காத்து நடந்து தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளுவோம். நீங்கள் புத்தியை கேட்டு ஞானமடையுங்கள், அதை விட்டு விலகாதிருங்கள். புத்தியை கேட்டு ஞானமடையுங்கள், அதை விட்டு விலகாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய புத்தியை விட்டு விலகக்கூடாது. தேவனுடைய ஞானத்தை விட்டு விலகக்கூடாது. தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகக்கூடாது. தேவனாகி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விட்டு விலகக்கூடாது. தேவனுடைய கிருபை இரக்கத்தை விட்டு நாம் விலகக்கூடாது. அவருடைய ரட்சிப்பை விட்டு விலகக்கூடாது. அவருடைய விசுவாசத்தை விட்டு விலகக்கூடாது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதை விட்டு விலகாதிருங்கள். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. ஆண்டுடைய வாசப்படியில் காத்திருக்கணுமா? ஆண்டுடைய ஆலயத்தின் வாசப்படியில் காத்திருக்கணுமா? என் வாசற்படியில் நித்தம் விழித்திருக்கணுமா? என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. நாம் ஆலயத்தில் விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். எப்படி விழிப்பாக இருக்கிறது? தேவன் என்ன நோக்கத்திற்காக நம்மை கொண்டு வந்து ஆலயத்தில் நாட்டினாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற நம்மை ஒப்பு கொடுக்கிறது ஒரு பெரிய விழிப்பு. சபையை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரோடு ஒருமனப்பட்டு போகிறது ஒரு பெரிய விழிப்பு. சபையை நடத்துகிற தேவனால் நடத்தப்படுகிற ஊழியர்களோடு ஒருமனப்பட்டு போகிறது ஒரு பெரிய விழிப்பு. வார்த்தையோடு ஒருமனப்பட்டு செயல்படுவது ஒரு பெரிய விழிப்பு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயையும் பெறுவான். எனக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனோ தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறவர்கள் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்ம தேவனை விரும்பணும், தேவனை கண்டடையணும், அவருடைய ஜீவனை கண்டடையணும், அவருடைய தயவை பெற்றுக்கொள்ளணும். தேவனுக்கு விரோதமாக நம்ம ஒருபோது என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யவே கூடாது. வேதம் சொல்லுது, எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். நாம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யும்போது நம்முடைய ஆத்துமாவை நாம் சேதப்படுத்தி விடுகிறோம். நம்முடைய ஆத்துமா சேதப்பட்டு விடுகிறது. அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாவத்தை வெறுத்து பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பாவத்தை வெறுத்து பரிசுத்தத்தை பற்றி கொள்ளுங்க. உங்கள் ஆத்துமாவை நீங்கள் சேதப்படுத்தாதிருங்க. உங்கள் ஆத்துமாவை காத்து கொள்ளுங்க. உங்கள் ஆத்துமா காத்து கொள்ளப்பட ஒப்பு கொடுங்க. கர்த்தர் அவருடைய வழியில் நீங்கள் நடக்கும்போது உங்கள் ஆத்துமாவை காத்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறது.
என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவை வெறுக்காமல் அவரை நேசிப்போம். அவருடைய வார்த்தைகளை வெறுக்காமல் நேசிப்போம். அவருடைய நாமத்தை வெறுக்காமல் நாம் நேசிப்போம். அவரை வெறுக்கிறவர்கள் யாவரும் என்னத்தை விரும்புவாங்களாம்? மரணத்தை விரும்புவார்களாம். அல்லேலூயா. மரணத்தை விரும்புவாங்களாம். நாம் ஜீவனை விரும்பி வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள், நம் நித்திய ஜீவனை விரும்பி வாழும்படி கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமொழிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்தோன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம், வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை. அல்லேலூயா. பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை என்று ஆண்டவர் கேட்கிறார். பொன்னை சம்பாதிக்கிறதை விட ஆண்டவருடைய ஞானத்தை சம்பாதிக்க ஒப்பு கொடுப்போம். வெள்ளியை சம்பாதிப்பதை விட தேவனுடைய புத்தியை சம்பாதிக்க ஒப்பு கொடுப்போம். அது நமக்கு பெரிய மேன்மையை கொடுக்கும். அது நமக்கு மேன்மையின் மேல் மேன்மையை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம் தேவனால் மேன்மை அடைவோம். நம் தேவனால் மேன்மை அடைந்து ஆசீர்வதிக்கப்படுவோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுது, உன் செவியை சாய்த்து ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு என் போதகத்தை உன் இருதயத்தில் வை என்று சொல்லியிருக்கு. அல்லேலூயா. செவியை ஆண்டவருடைய வார்த்தைக்கு சாய்க்கணுமா? ஞானிகளுடைய வார்த்தைகளை நம்ம கேட்கணுமா? செவியை ஆண்டவருடைய வார்த்தைக்கு சாய்க்கணும். ஞானிகளுடைய வார்த்தைகளை நம்ம அதிகமாக கேட்கணும். ஆண்டவருடைய போதகத்தை இருதயத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய போதகத்தை, ஆண்டவர் நமக்கு போதிக்கிற காரியங்களை நம்முடைய இருதயத்தில் வைத்து கொள்ளுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இருதயத்தில் நாம் வைத்து கொள்ளணும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 23:12 சொல்லுகிறது, உன் இருதயத்தை புத்திமதிக்கும் உன் செவிகளை அறிவின் வார்த்தைகளுக்கும் சாய்ப்பாயாக. உன் இருதயத்தை புத்திமதிக்கும் உன் செவிகளை அறிவின் வார்த்தைகளுக்கும் சாய்ப்பாயாக என்று வேதம் சொல்லுகிறது. புத்திமதிக்கும் அறிவின் வார்த்தைகளுக்கும் நாம் சாய்த்து தேவனுடைய வழியில் நாம் நடப்போம். என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்பொழுது நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளை நாம் வாழ முடியும். அல்லேலூயா. தேவன் என்ன காரியத்துக்காக அழைத்தாரோ அந்த காரியத்தை செய்ய முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 4வது வசனத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது, பகல் காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினுடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. பகல் காலம் இருக்கு மட்டும் கிரியை செய்ய வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு இதை பகற்காலமாக கட்டளையிட்டிருக்கிறார். இந்த காலத்தில் நாம் தேவனுக்காக கிரியை செய்கிறவர்களாய் மாறுவோம். இந்த காலத்தில் நம்முடைய இந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். இந்த காலத்தில் நம்ம தேவனுக்காக வாழுவோம், தேவனுக்காக செயல்படுவோம், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம். அதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். எபேசியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 16, 17வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இனி இந்த பூமியில் வருகிற நாட்கள் பொல்லாத நாட்களாய் இருக்கிறது. ஆகவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த பொல்லாத நாட்களை நீங்கள் ஜெயிப்பதற்கு, இந்த பொல்லாத நாட்களில் நீங்கள் பாதுகாக்கப்படுவதற்கு காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் மதியற்றவர்களாக இருக்கக்கூடாதான். கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று நாம் உணர்ந்து செயல்படுகிறவர்களாக மாறுவோம். என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. அடுத்து நீதிமொழிகளின் புஸ்தகம் 23:23 சொல்லப்பட்டிருக்கிறது, சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே, அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு என்று வேதம் சொல்லுகிறது. சத்தியத்தை வாங்கு, சத்தியத்தை வாங்கு. சொத்து சுகத்தை வாங்க ஆசைப்படுறாங்க,
பொருட்களை வாங்க ஆசைப்படுறாங்க. அழிந்து போகிற காரியங்களை வாங்க ஆசைப்படுறாங்க. ஆண்டவர் சொல்ற சத்தியத்தை வாங்கு. தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட வார்த்தைகளை வாங்கு. அல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்தை திறந்து முழங்கால் படியிட்டு வாசித்து தேவனுடைய சத்தியத்தை நீ வாங்கிக்கோ. அது உனக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும். அதை விற்காதே. அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. அல்லேலூயா. கர்த்தரிடமிருந்து சத்தியத்தையும் ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கணுமா? வாங்கி நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும். வாங்கி நாம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றணும். வாங்கி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். வாங்கி நாம் தேவனுடைய இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுகிற நபராக மாற வேண்டும் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் ஒரு விஷயம் முழங்கால் படியிட்டு, கர்த்தாவே, இந்த 18வது உபவாச நாளில் நீர் எங்களுக்கு சொன்ன உம்முடைய வேத வசனத்தின்படி நீர் கிருபையாக எங்களை நடத்தும். நீர் கிருபையாக எங்களை நடத்தும். நீர் கிருபையாக எங்களை நடத்தும். அதற்கு எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய உயிர் தெழுந்த வல்லமாய் அக்கினியாக இறங்கி கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய உன்னத வல்லமை, உன்னத அக்கினி, உன்னத அபிஷேகத்தினால் ஒரு விசை கிருபையாக இறங்கும் அப்பா. ஆசீர்வதியும். கேட்ட வார்த்தையின்படியான நல்ல அனுபவங்களை தாரும். கேட்ட வார்த்தையின்படியான நல்ல குணலட்சணங்களை தாரும். கேட்ட வார்த்தையின்படியான விசேஷித்த கிருபைகளை தந்து ஆசீர்வதித்து நடத்தும். அதற்கு எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். துதிய நன்மை எல்லாவற்றையும் நமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.